ஹஜ் ஹஜ் இஸ்லாமின் 5 கடமைகளில் ஒரு கடமையாகும். அல்லாஹ் கூறுகின்றான், ஆகவே அங்கு பயணம் செல்ல சக்தி உடைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். எவரேனும் இதை நிராகரித்தால் அல்லாஹுக்கு ஒன்றும் குறைவிடுவதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தாரிடம் தேவையற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 மீது அமைக்கப்பட்டுள்ளது. அவை நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறவே இல்லை. நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராவார்கள் என்று சாட்சி சொல்வது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, ரமலானில் நோன்பு நோற்பது. ஹஜ் உடலாலும் பொருளாலும் வசதி பெற்றவரின் மீது வாழ்க்கையில் ஒரு முறை கடமையாகும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். மக்களே, உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டது என்று கூறினார்கள். அக்ராஉ இப்னு ஹாஃபிஸ் என்ற நபி தோழர் எழுந்த அல்லாஹ்வின் தூதரை ஒவ்வொரு ஆண்டிலுமா செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அப்படித்தான் என்று கூறிவிட்டால் அது அவ்வாறே கடமையாகிவிடும். அப்படி கடமையானால் நீங்கள் அதை நிறைவேற்ற மாட்டீர்கள். அதை நிறைவேற்றுவதற்கு ஆற்றலும் பெற மாட்டீர்கள். ஹஜ் ஒரு முறைதான். எவர் அதிகம் செய்வாரோ அது அவருக்கு உபரியாகும்.